தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புகழ் மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபை நம்மளை நாம் எத்தகைய விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்று பலவித கஷ்டங்கள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கலாம். ஆனால் நாம் இறைவனின் விசுவாசம் கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அவர் மீது நாம் பதித்து அவரே நாம் சான்று வாழ்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது பல நன்மைகள் தரும். பலவித கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இயேசுவில் நாம் நிலைத்து நிற்க இன்றைய நற்செய்தியானது, இன்றைய வாசகங்கள் ஆனது நம்மளை அழைக்கின்றது. இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எலியாவுக்கு பலவித சோதனைகள் வந்தாலும் கடவுள் அவரை மறுபடியுமாக தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். நற்செய்தியிலே சீடர்கள் கடலிலே தள்ளாடி கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய வாழ்க்கை என்னவாக போகின்றது என்ற ஒரு அச்சத்தில் இருக்கின்ற வேளையிலே அங்கு இயேசு அவருடைய மத்தியில் வந்து, அஞ்சாதீர்கள், இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு சொல்லி அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றார். ஆமாம், இறை சமூகமாய் நாம் இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்மை நாமே நாம் பரிசீலித்து நாம் பார்ப்போம். நாம் விசுவாசத்தில் வாழ்கின்றோமா, இல்லையெனில் விசுவாசம் குன்றிய கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமா என்று சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். நாம் விசுவாசத்தில் வாழவில்லை என்றால் இதோ இந்த திருப்பலி மறுபடியும் நம்மை விசுவாசத்தில் இட்டு செல்வதற்காக இது ஒரு நல்ல ஒரு பலி. நாம் இதோ மறுபடியும் இறைவன் பால் நோக்கி அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி இந்நேரமும் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் நம்முடைய துன்பங்களிலிருந்தும் நம்முடைய வேதனைகளிலிருந்தும் நம்மை தூக்கி நிலைநாட்டுகின்றார் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்வோம். அதேவேளையில் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக திரு ஜான் பீட்டர் ஜே ராகினி இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றி திருப்பலியாகவும், ஆரி மற்றும் ஆண்டோ அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் நல்ல அறிவும் இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜே ஜெயந்த் ரோட்ரிக்ஸ் அவருடைய கருத்துக்களுக்காக மற்றும் அவருடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். ஜோசப் மரியா லூயிஸ் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் அவருடைய உடல் நலத்திற்காகவும் சுகத்திற்காகவும் அவர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். எமில் மரியா சவரி முத்து உடல் நலத்திற்காக வேண்டுவோம். அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக, அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிப்போம். அதே விதம் போல ஆலிஸ் ஆண்டனியுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், பாபுலால் ருக்மணி குந்தன பிரியா அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் மற்றும் அவர்கள் செய்கின்ற பணிகள் செயல்கள் நல்ல விதத்தில் ஆண்டவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாகவும் ஜெபிப்போம். அவர்களோ இந்த ఆంధ్ర మానతులంతా அவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். వాళ్ళు చేసిన అన్ని పనులు దేవుడు మంచిగా వాళ్ళని దీవించడం కోసం బాబులాల్ రుక్మణి కుందన ప్రియ కోసం ఈ బలి పూజలో వేడుకుంటాము. మళ్ళీ మాస్ ఫర్ గుడ్ న్యూస్ అండ్ ఫర్ the preaching to be proclaimed nook and corner of the world, mass offered by Babulal Rukmani and Kundana Priya. దేవుని పని
ಎಲ್ಲ చోట్లలో పోయి చేరాలని వాళ్ళు ఈ తిరుపతి ఈ బలి పూజని వాళ్ళు సమర్పిస్తున్నారు. And for the souls of Alex, mass offered by Xavier. ஆன்ம இளைப்பாற்றுக்காக அலெக்ஸ் உடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மற்றும் அன்னம்மா அவருடைய ஆன்ம இளைப்பாறுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பிரிஸ்கா மாஸ் ஆஃபர் பை பிரிஸ்கா சேவியர் அண்ட் உடல் நலத்திற்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் சேவியர் மற்றும் நிர்மலா அவர்கள் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் நம்மை மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். தாயாம் திரு அவை இன்று 19வது ஞாயிற்றுக்கிழமையை நடக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய அனைத்து கருத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து துணிவோடு இருங்கள், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அழைக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய அழைப்பிற்கு நம்மையே நாம் தயாரித்து நமது பாவங்களை நினைத்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள். ஐயமுற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும், அச்சத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில தொடர்ந்து பயணியுங்கள் என்று கூறக்கூடிய இயேசுடைய அந்த வார்த்தையை ஏற்றவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் மனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Glory to God in the highest, and peace to His people on earth. Lord God, heavenly, almighty God and Father, we worship you, almighty God, for all the blessings we give you thanks. We praise you for your heavenly blessing, for all your marvelous deeds. Glory to God in the highest, and peace to His people on earth. Lord God, heavenly, almighty God and Father, Jesus, you are the Holy One, now seated at the right hand of God. You and the Spirit live in your Father's glory. Amen. Lord Jesus Christ, the Lamb of God, you take away the sins of the world. Show us your mercy, compassion, Lord. Hear the cries of a sinful race. Glory to God in the highest, and praise to His people on earth. Lord God, heavenly, almighty God and Father, glory to God in the highest, and peace to His people on earth. Lord God, heavenly, almighty God and Father. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம்.
வருகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழுந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 13 முடிய. எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினாவினார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எனக்கு
தூய பவுல் உறவேற்கிற திருமணத்திற்கு வாசகம் அதிகாரம் 9 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அதிகாரம் 9 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எவருக்கும் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரர்களுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விலகச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரை எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 22 முதல் 32 வரை 33 வரை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டளைப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கலைக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்டு சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் முழுகும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தவர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிமிடம் கண்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க அவரிடம் ஆவியானவரை நோக்கி மன்றாடுவோம். தொடர்ந்து நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமாய் நம்முடைய மத்தியில, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவரை நம்முடைய மத்தியில் வரவேற்போம். ஆவியானவர் நம்மை தேடி வருகிறார். இது கிருபை நேரமாக இருக்கிறது. இது வாழ்வளிக்கக்கூடிய கிருபை நேரமாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். கடலிலிருந்து பேதுருவை நோக்கி தேடி வருகிறார், நடந்து வருகிறார், நம்மை நோக்கி வருகிறார். வற்றாத ஊற்றாக அவரே இருக்கிறவர். வார்த்தையான தெய்வமாக நமக்கு நிலையான வாழ்வு தரக்கூடிய வார்த்தையான தெய்வம் அவர். உண்மையான இயேசு அந்த ஆண்டவரை நம்முடைய மத்தியில நேரத்தில் வரவேற்கும். காரணம், இயேசு தீர்ப்பளிக்கும் தெய்வமாக நம்மில் இருக்கிறார். அந்த ஆண்டவரை வரவேற்போம். கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், மீட்பரின் கிருபை நேரம், கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், மீட்பரின் கிருபை நேரம். கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், மீட்பரின் கிருபை நேரம். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் இது மீட்பளிக்கக்கூடிய நேரமாக அமைகிறது. அவர் அருளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை துளைக்க வருகிறார். இந்த நேரத்தில் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய வாழ்வுக்கு ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த இயேசு என்று வற்றாத ஊற்றாக நம்மை நோக்கி வருகிறார். அவரை வரவேற்போம். மத்தியில் வரவேற்போம். உலகத்தில் வரவேற்போம். தேடி வந்த இயேசு, என்னை தேற்ற வந்த இயேசு, என் வாழ்வின் ஊற்று நீரே, வற்றாத ஊற்று நீரே. தேடி வந்த இயேசு, என்னை தேற்ற வந்த இயேசு, என் வாழ்வின் ஊற்று நீரே, என் வற்றாத ஊற்று நீரே. கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், என் மீட்பரின் கிருபை நேரம். கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், மீட்பரின் கிருபை நேரம். வார்த்தையான இயேசு, உண்மையான இயேசு, ஒளியான இயேசு நம்மை தேடி வருகிறார். காரணம், வார்த்தையின் மூலமே வாழ்வு இருக்கக்கூடிய இறைவன், உண்மையின் மூலமே நமக்கு வழியாக இருக்கக்கூடிய இறைவன். அந்த இறைவனை வரவேற்போம். வார்த்தையான இயேசு, என்னை வாழ வைக்கும் இயேசு,
வாழ்வின் வளமும் நீரே, ஒரு நிலையான வாழ்வும் நீரே. வார்த்தையான இயேசு, என்னை வாழ வைக்கும் இயேசு, என் வாழ்வின் வளமும் நீரே, என் நிலையான வாழ்வும் நீரே. உண்மையான இயேசு, என்னை உருவாக்கும் இயேசு, என் வாழ்வின் வழியும் நீரே, என்றும் மாறாத வழியும் நீரே. உண்மையான இயேசு, என்னை உருவாக்கும் இயேசு, என் வாழ்வின் வழியும் நீரே, என்றும் மாறாத வழியும் நீரே. கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், என் மீட்பரின் கிருபை நேரம். கிருபை நேரம், கிருபை நேரம், இயேசுவின் கிருபை நேரம், என் இயேசுவின் கிருபை நேரம். அந்த இயேசுவை தொடர்ந்து உங்கள் மத்தியில வீட்டிலிருந்து வார்த்தையை ஒரு தூய ஆவியினர் மூலமாக வெளிப்படுத்தும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. Hallelujah. 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 கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவராகிய கடவுள் நம்மை துணிவோடு இருங்கள், அச்சம் தவிர்த்து, பயம் தவிர்த்து துணிவோடு இருங்கள், காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு பயணிக்கிறேன் என்று ஆணித்தரமாக அவருடைய பிரசனத்தை நமக்கு கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இந்த வருடம் 2020 ஆண்டின் தொடக்கம் முதல் இன்று வரையில் நாம் இயற்கை சீற்றத்தால், இயற்கையினுடைய மாற்றத்தால், இயற்கையினுடைய சேதத்தால் நாம் அனைவரும் துக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதத்தில், ஒரு பக்கத்தில் இயற்கையின் சேதங்கள், மறுபக்கத்தில் மனிதனுடைய வன்முறைகள். இயற்கையுடைய சேதத்தை பார்க்கின்ற பொழுது 4/6/2020 நாம் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகைகளை வாசித்தோம். அங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கிழக்கு கடல் கரையோரமாக பார்க்கின்ற பொழுது அங்கே புயல் சீற்றம், மேற்கு கடற்கரை பகுதியில் பார்க்கின்ற பொழுது தீ விபத்து, மற்றும் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக போன வாரத்தில் பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை அன்று 4ஆம் தேதி லெபனானிலே இருக்கக்கூடிய பெய்ரூட் அந்த பகுதியில் வெடி விபத்து, மற்றும் இந்த வாரங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மும்பை கேரளாவில் அடைமழையால் வெள்ளப்பெருக்கு. இவ்வாறு ஒரு பகுதியில் இயற்கையினுடைய சேதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மறுபகுதியில் ஜாதியால், மொழியால், இனத்தால், பல விதமான மோகத்தால் மனிதனுடைய வன்முறைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மத்தியில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? நாம் நம்பிக்கையில் குன்றியவராக, நம்பிக்கையை இழந்தவர்களாக, இழந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, துணிவோடு இருங்கள், ஐயம் தவிர்த்து, பயம் தவிர்த்து, அச்சம் தவிர்த்து துணிவோடு இருங்கள் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தியில அதிகாரம் 14 இறைவார்த்தை 27 கூறுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று தன்னுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிரசன்னம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம்
மத்தியில் இருக்கிறது. அஞ்சாமல் துணிவோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆண்டவரை எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். பயம் இருக்கின்ற பொழுது நாம் இறை பிரசனத்தை தள்ளி தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் தவிர்க்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒரு வகையிலே இந்த பயமானது சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அச்சமானது சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த பயமும் அச்சமும் நம்முடைய மத்தியில் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிரசனத்திலிருந்து தூரமாக விலகி சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உயிரை பறித்துக் கொண்டிருக்கும் கொரோனா உயிர்கொல்லி நோய், இவ்வாறு மனிதன் இயற்கையாலும் நோயாலும் வன்முறையாலும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஆனால் கடவுளுடைய நம்பிக்கையில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எரேமியா எழுதிய புத்தகத்துல அதிகாரம் 39 இறைவார்த்தை 18 ஆண்டவராகிய கடவுள் எரேமியாவுக்கு கூறுகிறார். எரேமியா செதேக்கியா அரசனிடம் கடவுளுடைய அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். செதேக்கியா அரசன் எரேமியாவுடைய ஆலோசனையை கேட்டு எரேமியாவிடம் வந்து ஆலோசனை கேட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் கூறுகிறார், நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். நான் உன்னை உயிராக உறுதியோடு உன்னை காப்பாற்றுவேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. யாரை குறித்து நீ அஞ்சுகிறாயோ அவர்களிடத்தில் நீ மாற்றிக்கொள்ள மாட்டாய். அவர்களிடத்தில் நீ அஞ்சம் தவிர்த்து உறுதியோடு பயணிப்பாய் என்று ஆண்டவராகிய கடவுள் கூறுகிறார். எசாயா எழுதிய புத்தகத்துல அதிகாரம் 41 இறைவார்த்தை 10 மற்றும் 13 வாசிக்கிறோம். கடவுளுடைய உடனிருப்பு எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும், தன்னுடைய பிரசன்னத்தை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் கடவுளோடு வாழ வேண்டும் என்று ஐயம் தவிர்த்து, பயம் தவிர்த்து, எது வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று ஏங்கி தவித்து அவரை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தை, வாக்கு தத்துவம் எசாயா என்ற புத்தகத்துல அதிகாரம் 41 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். நானோ மிஸ்பாவில் தங்கி இருப்பேன். எசாயா என்ற புத்தகத்துல அதிகாரம் 41 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். வல்லமையை உனக்கு அளித்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன். என்னுடைய நீதி கரத்தால் உன்னை தாங்குவேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆண்டவராகிய கடவுள் எரேமியாவுடைய வாயிலாக இஸ்ரவேல் மக்களுக்கு கூறுகிறார். செதேக்கியா அரசனுக்கும் அறிவுரை கூறுகிறார். நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். என்னுடைய நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொள்வேன். எத்தகைய கொடிய நோய் வந்தாலும், எத்தகைய எதிரிகள் உன்னை தாக்கினாலும், எத்தகைய இயற்கை சீற்றம் உன்னை தேடி வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய உறுதியை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரை நோக்கி செல்கின்றோமா? யாக்கோபு எழுதிய திருமுகத்துல அதிகாரம் 4 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். என்னை நோக்கி அணுகி வருவர்களுக்கு நான் அவர்களை நோக்கி செல்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் கூறுகிறார், என்னை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவருக்குமே என்னுடைய பிரசன்னம் அவரை நோக்கி இருக்கிறது. நான் அவரோடு இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆண்டவராகிய கடவுள் தன்னை முழுவதுமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதே எசேயா எழுதிய புத்தகத்துல அதிகாரம் 41 இறைவார்த்தை 13 வாசிக்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி கொண்டு அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். Praise the Lord.
ஹalleluya. ஹalleluya. நம்மை பலவிதமான இயற்கை சேதங்கள் சூழ்ந்து வந்தாலும், மனித வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்ந்தாலும், பலவிதமான வெடிப்புகளும், பலவிதமான கொள்ளை, பலவிதமான தீய செயல்கள் இந்த சமுதாயத்திலே தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும், கவலைப்படாதே, அஞ்சாதே, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது, உன்னுடைய வலக்கையை பற்றி கொண்டு நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஒரு வகையில் நாம் அனைவரும் எத்தகைய பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தகைய அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தகைய நேரத்தை நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் தொடர்ந்து நமக்கு கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே படகு இயற்கை சீற்றத்தை பார்க்கிறோம். தண்ணி கொந்தளிக்கிறது, சுழல் காற்று வீசுகிறது, எதிர்காற்று வீசுகிறது. படகிலே மக்கள், திருத்தூதர்கள், சீடர்கள் அனைவரும் கடவுளை நோக்கி தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் கடவுளை நோக்கி வைக்காமல் உலகத்தை நோக்கி வைத்ததால் அங்கே அச்சம் வந்தது, அங்கே பயம் நிலவியது, அங்கே அவர்களை ஆட்கொண்டது இருள். சீடர்கள் உலகத்தால் ஆட்கொள்ளப்பட்டதால் உலகினுடைய அச்சத்தால், உலகினுடைய பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த நேரத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை மறந்தார்கள், கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை மறுத்தார்கள். அங்கே பயத்தால் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று தொடர்ந்து பேதுரு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அவரை சாடுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது. தொடர்ந்து கடவுள் அவருக்கு கூறக்கூடிய வார்த்தை, அஞ்சாதே, துணிவோடு இரு, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, தொடர்ந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஐயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசுவா எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம். கடவுள் யோசுவாவுக்கு கூறுகிறார். கடவுள் யோசுவாவுக்கு மோசே வழியாக அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும் என்று கூறுகிறார். அவர் கூறுகிறார், நீர் செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உனக்கு முன்பாக போகும். ஆக என் மக்களை வழிநடத்த என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு தொடர்ந்து வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் என்று இணைச்சட்ட நூலிலே அதிகாரம் 31 இறைவார்த்தை 6-8 ஆண்டவராகிய கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, சிறிது நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை தேடி வருகிறார். புயல் நடுவே நாம் இருந்தாலும் நம் விசுவாசம் அவரில் இருக்குமே என்றால் கடவுள் நமக்கு தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி, தைரியத்தை நோக்கி அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் தொடக்க நூலில் அதிகாரம் 22 இறைவார்த்தை 11-12 வாசிக்கிறோம். எவ்வாறு ஒருவன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது, ஒருவன் அச்சத்தால் பயத்தால் இருக்கின்ற பொழுது கடவுள் அவனை தேடி வருகிறார். ஆண்டவராகிய கடவுள் அவனை தேடி வருகிறார். நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசு ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுகின்ற பொழுது எரிபலியாக செலுத்த வருகின்றார். அப்போது கடவுள் ஆபிரகாமுடைய ஆசையை அறிந்தார், அவனுடைய மனநிலையை அறிந்தார். அவர் எவ்வாறு கடவுளுக்கு பணிந்து வாழுகிறார் என்பதை அறிந்து கடவுள் ஆபிரகாமை நோக்கி வருகிறார்.
கடவுள் மனிதனை நோக்கி வருகிறார். இங்கே வந்து அவர் உன்னுடைய மகன் ஈசாக்கை கொல்லாதே, அங்கே முட்செடியில் மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த ஆட்டுக்கடாயை எனக்கு பலியிடு என்று மகனை தவிர்த்து அந்த கிடாயை கொள்கிறார். காரணம், நம் ஆண்டவர் நம்முடைய மனநிலையை அறிந்தவர், நம்முடைய ஆசைகளை அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை தெரிந்தவர். இவ்வாறு கடவுள் மனிதனை நோக்கி வருகிறார். 1 அரசர் புத்தகத்துல அதிகாரம் 19 இறைவார்த்தை 1 வாசிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எளிய இறைவாக்கினர் தொடர்ந்து பாகால் பொய் தேவதைகளையும் வழிபட்ட ஒவ்வொரு இறைவாக்கினர்களை அழித்தார், கொன்று குவித்தார். இந்த நேரத்தில் எலியா பயந்து, காரணம் இசேபெல் அரசி தொடர்ந்து இறைவாக்கினர் எலியாவை கொல்வதற்காக ஆட்களை அனுப்பியிருக்கிறார். இதை தெரிந்த எலியா இறைவாக்கினர் தொடர்ந்து ஓடினார். ஓடி சூரச்செடியின் அருகில் நின்று தன்னை மறைத்துக் கொண்டார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் தூதரின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, எலியா எங்கே இருக்கிறாய், எலியா நீ எங்கே இருக்கிறாய் என்று அவரை அழைக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவருடைய மட்டில் பேரார்வம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பதிலளை கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எப்போது நாம் பயத்தோடும் ஐயத்தோடும் அச்சத்தோடும் நோயினால் இயற்கை சீற்றத்தால் மனிதனுடைய வன்முறையால் பாதிக்கப்படுகின்றோமோ அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார். இதைத்தான் இந்த முதல் அரசர் ஆகமத்தில் 19வது அதிகாரம் இறை வார்த்தை 1:5 முதல் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய கடவுள் எலியாவுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், தொடர்ந்து இறைப்பணியை ஆற்ற அவரை தயாரிக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்ப்போம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 24 நாம் அறிவோம். பேதுரு பேய் என்று அலறினார். காரணம், இயேசுவின் வருகை ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் அவர்களுடைய மத்தியிலே ஒரு பேயாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் கடவுள் அவருடைய அச்சத்தை போக்குவதற்காக அவரை நோக்கி வருகிறார். சிந்தித்து பார்ப்போம். கடவுள் எல்லா நேரத்திலும் ஒரு விதமான வார்த்தையின் மூலமாக உருவம் மூலமாக நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இரண்டாவதாக, கடவுள் இயற்கை சீற்றத்தை அடக்கி வெற்றி கொள்கிறார். அதாவது victorious Jesus keeps all the water, storm, everything under his control. Lord Jesus made everyone to be victorious, faithful. இங்கே கடவுள் தொடர்ந்து நம்மை வெற்றி, அதாவது ஐயத்திலிருந்து வெற்றி கொள்ளக்கூடிய கிறிஸ்தவனாக இருக்க அழைப்பு விடுக்கிறார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். கடவுள் பெயருக்கு எல்லா விண்ணவர் மன்னவர் அனைவருமே, கீழ் உலகர் அனைவரும் மண்டியிட்டு ஆண்டவரை போற்றுவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வலிமை உண்டு, வாழ்வு உண்டு. வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 14 முதல் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய அருகில் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, நமது வாயில இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு அறிவிக்கின்றோம், அறிந்திருக்கிறோம் என்பதை பற்றி நம்முடைய விசுவாச வாழ்க்கை தான் பதில் சொல்லும். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தேடி வருகிறார். இந்த நேரத்தில் நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தவர்களாக நாம் எவ்வாறு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம்?
புயல் நம்மை சூழ்ந்து வந்தாலும், இயற்கை சீற்றம் நம்மை தொடர்ந்து வந்தாலும், நாம் கடவுளோடு நாம் எவ்வாறு தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை அழைக்கக்கூடிய வார்த்தை, இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய்? அன்பு பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மக்கள் ஐயத்தால், அச்சத்தால், பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தொடர்ந்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பு இயேசுவே, ஒரு வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கட்டும், ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒரு பிரசனத்தை கொடுக்கட்டும். தொடர்ந்து விடுதலை அளிக்கும் மக்களாக, விடுதலையின் மக்களாக வாழக்கூடிய அருளை தந்தல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாமத்தினை நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். அனைவரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய மத்தியிலே அறிவிப்போம். நம்முடைய தேவைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து ஆசீர்வதித்து நிறைவேற்ற நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பு இயேசுவின் இந்த நேரத்தில் திருச்சபைக்காக கொண்டாடுகிறோம், உலக நாட்டிற்காக கொண்டாடுகிறோம். மக்களினுடைய பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை அளிக்க கொண்டாடுகிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் நீர் ஏற்று தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லா உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவருக்கு பேரை புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் இருக்கிற அவர்களுக்கு உங்களுக்காகவும்
ஒரு கையில் தீபத்தை வச்சுக்கொள்வார்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றரும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகளை உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மலை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனித வாழ்த்துதல் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் ஒரு ஆட்சியாளர் எழுந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஒரு இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், ஒரு உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் நாங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் நம் திரு அவையை நினைவு கொள்கிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவுற்ற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குகள் ஈடுகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமண ஒளியினுள் ஏற்றதுள்ளோம். இந்த நேரத்தில் சிறப்பாக ஜான் பீட்டர் ஜெயராபிரி அவருடைய குடும்பத்திற்காக கொண்டாடுகின்றோம். ஜெயநாதன் ரோட்ரிகுஸ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக கொண்டாடுகின்றோம். ஜோசப் மரிய லூயிஸ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக கொண்டாடுகின்றோம். ஏழு மரி சபரிமுத்து குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல்நலத்திற்காக கொண்டாடுகின்றோம். பாபுலால் குந்தனப்பிரியா பாபுலால் ருக்குமணி குந்தனப்பிரியா அவருடைய உடல்நலத்திற்காக கொண்டாடுகின்றோம். அன்று எஸ்பி தொடர்ந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தோடு நீடி ஆயுதம் வாழக்கூடிய அறிவித்தார். ஆனால் இடமிருந்து அழைத்துக் கொண்டு அலெக்ஸ் என்னும் அடியாரை நினைவு கொண்டு திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட தெய்வம் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருந்தோம். அண்ணம்மா அவருடைய ஆன்மீக காட்சிக்காகவும் சேவியர் திருமலா குடும்பத்திற்கு நிறைவு செய்த அனைத்து நலனுக்காகவும் உடல்நலம் வேண்டியும் இந்த தொடர்ந்து ஆண்டவர் தாமை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கடவுளின் கலைத்தாயான மரியா அவருடைய கணவரான அந்த யோசேப்பு இந்த திருத்தூதர்கள் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் புகழ்ந்தேற்று வருவதில் நாங்கள் அழைக்கிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்றலாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முதல் பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதே, தீமைகளை எங்களுக்கு தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுள்ளவர்களை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமை இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விடுதலையும் குணமாக்கக்கூடிய அருளையும் கொடுக்கக்கூடிய இறைவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் தேர்வு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இடத்தில் இருப்பதில் நாம் கருதியேற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஆன்மாவும் நலமடையும்.
ஆவியானவர் எங்களை உம்மோடு ஒன்றிருக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தி தொடர்ந்து உமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.